வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 25ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரொம்ப பொறுமையாக பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர்கள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களாக இருக்கிறாங்க. கடந்த சில வாரங்களாக இருந்த ஒரு மன அழுத்தம் லேசாக குறையலாம். குடும்பத்தில் தொழில் மற்றும் பண விஷயங்கள் வந்து சமநிலையோட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது ரிஷபம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரியை வந்து உங்களோட செயல்பாடுகளை வந்து கவனிப்பாங்க. புதிய பொறுப்பு அல்லது ஒரு ப்ரமோஷனுக்கான அடித்தளம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஃபுல்லாக அதை பற்றி யோசித்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான வளர்ச்சி, பழைய கஸ்டமரோட ஒரு சப்போர்ட்டு, புதிய புதிய கஸ்டமர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து இந்த வாரம் இருக்குது. எந்த ஒரு புதிய புதிய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எழுத்துப்பூர்வமாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சுட்டு பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னா, அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர்கிட்ட வந்து நல்ல ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு அதுபடி நீங்கள் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சீராகவே இருந்தாலும், குடும்பம் மற்றும் வீட்டு செலவுக்கான சில சின்ன செலவுகள் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்பு, பாதுகாப்புல அதிலலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனம் தேவைப்படுற மாரியா இருக்கும். பழைய கடன்ல ஒரு பகுதி அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட சிலருக்கு ஏற்படும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மட்டும் இந்த வாரம் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறது வந்து உங்களோட நிதிநிலையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஸ் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்கு, லைஃப் பார்ட்னர் கூட இருந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் அவங்களோட சேர்ந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை தரும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பிள்ளைகளோட கல்வி அல்லது வேலை தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர்றதுக்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கும். கழுத்து, தோள், முதுகுவலி போன்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்தில் வந்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு தூங்க கிடைக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை உபயோகப்படுத்துங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கவனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் ஏற்படும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும். அவங்களோட டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் செய்வாங்க. அதை பின்பற்றினாலே போதும், இவங்க ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு ரொம்ப சாதகமான நாளாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். கவனமாக இருக்க வேண்டியது வந்து புதன்கிழமையாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அந்த நாள் எந்த ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் நிதானமாக ஆலோசனை பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு வேலை செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து 6. அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரும் லைட்டு க்ரீன் கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை, பண விஷயங்களில் பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். நிதானமாக முடிவெடுத்து தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாங்கனாலே இவங்களுக்கு வந்து தொழிலில், குடும்பத்தில், நிதிநிலையிலலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.